எந்திரி எந்திரில காத்து எந்திரி பூசி மண்டையில் போட்டு பூசி விடு பெரிய அழுகி 3:30 மேண்டு ஐய் பூசி நல்லா இருக்கும் சரி போயிட்டு வரேன். நானும் அம்மாவும் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வரேன். வணக்கம் மக்களே. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, திருச்செந்தூர் பஸ்ஸில் தான் போகிறோம். நானும் அம்மாவும் குலதெய்வம் போயிட்டு இதான் நம்ம ஊர் நம்ம வீடு எல்லாம் வந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை மக்களே, அன்றைக்கி நல்ல மழை மக்களே. அதனால தான் ரெயின் கோட் இதெல்லாம் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல மழை பெஞ்சிச்சு. இப்போ குலதெய்வம் கோயில் போயிட்டு நேராக மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து நேரம் திருச்செந்தூர் போகிறோம் மக்களே. நல்ல மழை மக்களே அன்னைக்கு. அதான் நாகமலை, எங்கள் ஊர் நாகமலைன்னு சொல்லுவாங்க மக்களே. இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் எங்கள் ஊர் குலதெய்வம் கோயில். பாப்பாட்டி ஸ்ரீ ஆட்சிக்கிளை வச்சாண்டம் பண்ணோம். என்னையும் குலதெய்வம் முதல்ல, அதுக்கப்புறம் எல்லா சாமி அடுத்து. நல்லா சாமி கும்பிட்டாச்சு மக்களே. கும்பிட்டு நான் அம்மா உட்காந்துலாம் மாலை கொடுத்தாங்க. சரி, மாலையை வாங்கிட்டு பைக்கில் கட்டுறதுக்கு வாங்கியாச்சு. அவ்வளோ மழை நின்றுச்சு, ரெயின் கோட்லாம் ஊற்றாச்சு. இதான் நம்ம கோயில், எங்கள் குலதெய்வம் கோயில். பாப்பாட்டி வச்சாட்டம்மன் கோயில் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்குது. நான் உள்ள கருவறை மக்களே எடுக்க முடியாது. சரி, அதனால தான் உட்காந்தாச்சு. இதான் எங்கள் அம்மா நானும் தான் போகிறோம். பைக்கில் தான் போகிறோம். பைக்கில் போயிட்டு இது என்ட்ரன்ஸு. வரேன். அடுத்து என்ன ஆயிடுச்சு, அம்மா தேங்காய் உடைக்கணும்ட்டாங்க. சரி, அது வீடியோ எடுமாண்டா. இப்போ அவங்க அம்மா தெரியல, அதனால் சரி நான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அதுவும் நல்ல ஒரு காமெடியாக இருந்துச்சு மகளே. பாருங்க,
பிடிமா நான் பிடிச்ச மாதிரி நான் தெரியலான்னு பாரு. வாமா இப்படி பிடிக்க மாட்டியா? இப்படி பிடிச்சிருக்க மாட்டேன். இப்படி பிடிக்கலையா? அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி எடுத்தாச்சு மக்களே. அது பாதி தான் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் எடுத்துருச்சு. மண்டை நான் தெரிகிற மாதிரி எடுமாண்டேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மாட்டேன். அதுக்கப்புறம் நானே பார்த்து எடுமான்ட்டு அப்புறம் சொல்லி கொடுத்தாச்சு. கீழே கீழே விட்டுறாத. போடு. எடுமாட்டேன். மண்டை மட்டும் தான் தெரியுது. மண்டையை மட்டும் தான் தெரிகிற மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மண்டை தெரிகிற மாதிரி நல்லா எடுமானான்னு தெரிகிற மாதிரி எடுமாண்டு எடுத்து சாமியை கும்பிட்டு நல்லபடி ஆகணும்டா மொச்சாயின்ட்டு அட்டி உடச்சிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. சிதறங்க திறக்கியே விட்டாச்சு மக்களே. அவ்வளோ தம்பிக்கு வண்டி கட்டி விட்டாச்சு. ஆமாம், இதுதான் நம்ம குலதெய்வம் கோயில். நல்லா கும்பிட்டாச்சு மக்களே. குலசாமியோட அருளை வாங்கிட்டு அப்படியே பைக்கில் அப்படியே வையாக கிளம்பியாச்சு மக்களே. சும்மா கையில் தான் வச்சு எடுக்கிறேன், வேறு கேமரா இதெல்லாம் கிடையாது. ஸ்டாண்டு கேமராலாம் இல்லை, கையில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போகும்போது அப்புறம் லெவல் பண்ணிக்கிறோம். ஆமாம், ஸ்டாண்டில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா ஒரு இயற்கையான நல்ல ஒரு காற்றோட்டம், நல்லா இயற்கையான காட்சி நல்லா இருந்துச்சு. மூலிங்க கொடைக்கானல் தமிழ் தோத்துரும் போல். நல்ல ஒரு காற்றோட்டம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக போயிட்டு. செல்லு எங்கள் அம்மா தெரியல, அது வாட்டர் ப்ரூஃப் உண்டு. நனைய விடான்ட்டு வாங்க. ஹெல்மெட்டு போடலன்னு நினைக்காத மக்களே, அடுத்து ஹெல்மெட் போட்டுருவேன். ஆமாம், மழை பெஞ்சுட்டு எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் உணரணுண்டு. தலை ஈரமாக இருந்துச்சா, அதை லைட்டாக தோட்டிட்டு எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சா நல்லா தண்ணி நிற்கும் மக்கள். மாதத்துக்கு வரணுமா? இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது மக்களே, சரமாக இருக்கும். ஆனால் ஒரு கிணறு அதான் மக்களை சின்ன குறவடி அந்த பாதைக்கு வந்துட்டோம், செடி பாதைக்கு. சரியான மழை பேஞ்சு பிச்சு அம்மாவுக்கு ரெயின் கோட்டை போட்டு மழை பெஞ்சிருச்சு. சிரிப்பு தாமல புதுசாக இல்லை, புதுசாக பார்க்கறனால அப்படி சிரிப்பு வந்துருச்சு. வேற என்னைக்கு போடாது அப்படி. அந்த மீனாட்சி வெட்டி பசுகாரம்பட்டி ஆலாந்தூர். சரி வாங்க கிளம்புவோம். இங்கே நிறைய படம் எடுத்துருக்காங்க மக்களே. அவ்வளோதான், மதுரைக்கு வந்தாச்சு மக்களே. மதுரை மாட்டுத்தாவணி அடுத்த அணி வந்துட்டாச்சு. வந்துட்டு நீ திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி முருகனை பார்க்க அருள் கேட்க கிளம்பியாச்சு மக்களே. நல்ல மழை அன்னைக்கு, நல்ல சூப்பர் மழை. போன 1ஆம் மாதம் 13ஆம் தேதி போனோம். 13/1 இப்போதான் 2026. இது லேட்டாக தான் வரும் இந்த வீடியோ. ஆமாம் மக்களே, அதான் பஸ்ஸில் கிளம்பியாச்சு மக்களே. பஸ்ஸில் ஏறியாச்சு.
அந்த ரெயின் கொண்ட மேலே வைக்கணும் மக்களே. கூட்டம் நார்மலாக தான் இருக்குது, போக போக தான் வரும் போல மக்களே. ஆமாம். எத்தனை மணிமா மணி என்னாச்சு? அவ்வளோதான் மக்களே, மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 4-4:15 எடுத்தாங்க ஈவினிங்கு. ஆமாம், 4-4:15 எடுத்தாங்க. ஐயோ பையா வாங்க கிளம்புவோம் திருச்செந்தூர் போஸ்டில். எப்பயும் பழனிக்கு தான் நான் போவேன். 6-7-8 வருஷமாக பழனி தான் போயிட்டுருக்கேன் பாத யாத்திரை. இந்த வருஷம் தான் தெரியல, திடீர்னு முருகன் இங்கே திருச்செந்தூர் வாடான்ட்டார். அதான் முருகனை பார்க்க கிளம்பியாச்சு. எந்த ஊர்லம்மா ஊற்றுனோம்னா? அது சின்ன வயசில் எங்கள் அம்மா காரைக்குடியில் போய் மஞ்சக்காமலிக்கு மருந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாங்களே, சூப்பராக இருக்குது. மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் நிலையம் மாறியாச்சு. எம்ஜிஆர் பேருந்து நிலையம். நல்லா அருமையாக இருக்குது. மதுரையே ஒரு ஜேன்னு இருக்கு பாருங்க. பனிப்பொழிவு ஏரியா மாதிரி இருக்கு பாருங்க. கொடைக்கானல் ஊட்டிலாம் தோற்று போகிறோம் போல். அதான் வெற்றி தேட்டர் மக்களே. அடுத்த அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான். அவ்வளோ அந்த ரெயின் கோட்டை மாதிரி கழட்டணும் மக்களே. ஈரமாக ரொம்ப ஈரமாக இருக்குது. இதுதான் தாய் கிழவி. தாய் கிழவி வாய்ஸ் ஏதாவது யாரா சொல்ற? அவளா இதெல்லாம் பிரைவேட் வெட்டி மக்களே. அவன் தூக்க மாட்டான். ஆனால் ஒரு நாள் ஆட்ட மாட்டான். கொடுத்தா வர மாட்டேன். அதெல்லாம் நாசமாக போயிருக்கேன் ஒரு காலத்துக்கு. போனால் போயிட்டு போகிறேன். இதான் மகளே சரவணா அண்ணாச்சி லீடர். அண்ணாச்சியோட செம்மையாக இருக்கும். 4-5 ஃப்ளோர் நினைக்கிறேன் மகளே. எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு இங்கே தான் வந்துடுது. நல்லா ஜாலியாக இருக்குது. 4 மணிக்கு ஈவினிங்லாம் வந்தோம்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு. சரவணா ஸ்டோரு அருமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்கும் மகளே. அவ்வளோ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். புரியல எவ்வளோ நேரமா? டிக்கெட் 2 பேர்த்துக்கு 172 ரூபா நினைக்கிறேன் மகளே. எவ்வளோ திருச்செந்தூர் 2 40 இந்த காசை எடுத்து வச்சு எப்படி 40 இது அப்படிமா இல்லை வேறு 20 ரூபாயிடும். 20 ரூபாயிடுமா? இது 20 ரூபாயிடும். அப்படி எடுமா இது கொடுமா. கொடுமா 500 ரூபாய் அதிகம். 4 ரூபா இருக்கா? ₹344 ரூபா. அந்த 500 ரூபாய் சேர்த்து கொடுமா. 4 ரூபா தான் கொடுமா. சில்லறெல்லாம் அந்த 20 ரூபாய் கொடுவேன். கொடு சில்லற இல்லாமல் யார் கேமரா வந்து வீட்டி காட்டுறான்.
344 ரூபா மக்களே. மதுரை டு திருச்செந்தூர். இல்லைப்பா இந்த 6 வாய் கொடூர மாதிரி சவுண்ட். என்ன உள்ளது? அப்படியே இயற்கை ரசித்துக்கிட்டு அப்படியே என்ன வாழ்க்கலாம். அப்படியே அழகாக போயிட்டு இருக்கு மகளே. மைண்டில் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தில்ல. தண்ணி தான் கிடக்குப்பா. தண்ணி குடிக்கிறியா? குடிச்சியா? அவ்வளோ நமக்கு ரெயின் கோட்டை கழட்டியாச்சு. பக்கத்தில் இருந்தவங்க மாலை போட்டிருந்தா அது பச்சை துண்டை போட்டிருக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த அக்கா அதான் கழட்டி வச்சுட்டு துண்டை கட்டியாச்சு. வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் மக்களே. ஹாஸ்பிட்டலு எல்லாமே ஆலினால் ரெண்டுமே இருக்குது. காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் நல்லா பராமரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருமையான காற்று, மதுரை காற்று. ஆனால் வெயில் அடிக்கல மக்கள், நல்லா செமையாக இருந்துச்சு. பஸ்ஸில் போகிறது அது ஒரு இது தான் போல ட்ராவலிங்கு. பைக்கிலே போயிட்டு ரொம்ப நாள் பஸ்ஸில் போகிறது மக்களே. அது பஸ்ஸில் போகிறது அது ஒரு இதாக இருக்குது. அது ஒரு மகிழ்ச்சியாக, அது ஒரு வித்தியாசம், புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம பஸ்ஸில் போயிருக்கான், இருந்தாலும் இப்போலாம் பைக்கில் தானே போகிறோம். இது ஒரு அனுபவம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தாண்டி இங்கிட்டு வரும்போது வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு மக்களே. இங்கிட்டு மழையெல்லாம் கிடையாது, அது வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு மக்களே. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. மதுரையிலேருந்து கொஞ்சம் தாண்டி வந்தாலும் எங்கிட்டு நம்ம திருச்செந்தூரை பிடிக்கும்போது எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மழை ஒரு சொட்டு கிடையாது. வெயில் அடித்து எப்படி இருக்கு பாருங்க அந்த ஏரியா. இங்கிட்டு பார்த்தா மழையே இல்லை மக்களே. நல்லா நம்ம ஏரியா மதுரையில் நல்லா மழை. திருச்செந்தூரில் மழை இல்லை. இது எங்கள் அம்மா அந்த பழைய சோளம் எதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சின்ன சோளம் எதை விதைச்சி விட்டுருவாங்களாம். அந்த டைமிங்கில் விளைப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி சூரிய ஒளி அடிச்சிட்டு இருக்குன்னு. அங்கிட்டு மேகமூட்டம் போட்டிருக்கு. இயற்கையின் அதிசயம்தான். தூங்கலையா? தூங்கலையா? தூங்குமா?
தூங்கக்கூடாதோ? யார் சொல்கிறேன்? அதான் சொல்கிறாங்க தூங்கலையா மாட்டேன், இல்லை தூங்கக்கூடாது, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்னா. சரிம்மா அப்படின்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு மலை. ஆமாம், வெயில் வச்சுக்கிட்டு இருக்கு இங்கிட்டு. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது நானும் அம்மா கூட போகிறது. அவன் பாயாத்தார் நம்ம பழனி போனால் சிங்கிளாக தான் போயிடுறது. இங்கே போகும்போது நல்லா ஒரு இயற்கையை ரசித்து கொண்டே போக வேண்டியதுதான். அது சூரியகாந்தி பாருங்க மக்களே, அருமையாக இருக்கு பாருங்க. இது பாறை ஏதோ குடஞ்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு மேம்பாலம் போயிட்டுருக்கு. அருப்புக்கோட்டை தாண்டிடுச்சு மகளே, அருப்புக்கோட்டாமா. அவ்வளோதான் மகளே, அருப்புக்கோட்டை தாண்டி ஒரு இடத்துல ஸ்டாப்பில் ஆரியாட்ஸா ரைட்டோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மக்களே. நல்லா இருந்துச்சு ஃப்ரீயாக. ஆனால் எங்கிட்ட வெயில் அடிக்கிறனால கொஞ்சம் ஈவினிங் டைம்னால அதெல்லாம் ஒன்றும் தெரியல. டீயோ குடிச்சிட்டு அப்படியே நேரம் முருகனை நோக்கி செல்கொண்டே இருக்கிறோம். அவ்வளோதான் மக்களே, அப்படியே அவ்வளோதான் மக்களே, ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு மக்களே. கூதடிக்குதான் அவங்க அம்மாவுக்கு. கூதடிக்குதுன்ற ஈரத்தில் வந்தோமா, அதனால் கூதை பிக்குது. அதான் ஜன்னல் ஓரத்தில் வந்தோம்னா கூதடிக்குது அப்படின்ட்டு. தூத்துக்குடி வந்துட்டோம் மக்களே. தலை போல் வருமா, தூத்துக்குடி வந்துட்டோம்ல அது. எல்லாம் பாலங்கள் கட்டினால ஒரு டிராஃபிக் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு. ஏன் தூத்துக்குடி இதெல்லாம் பஸ் டைம் மக்களே. இதில் ஒரு பாதை போகுது, சைடில் போகுது, அண்டர் கிரவுண்டு எத்தனை
ஆ சூர்யா பையன் வருதேன் பக்கத்தில் உட்காந்துலாம் மாமாட்ட பேசுகிறேன்டா பெரிய சட்டக்கண்ணாடியா. மாமாட்ட பேசுகிறப்ப கட் பண்ணி விட்டேன். எத்தனை மணிக்கு போனீங்க? அப்புறம் மாமா அங்கே பழனியில் இருக்காங்க, நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு இருந்தோம். மாமா அங்கே பழனியில் இருக்காங்க, நாங்கள் இப்போ திருச்செந்தூர் போனால் வீடியோக்கள் போட்டார். அப்பா மாமா எல்லாம் போயிட்டுருக்காங்க. சரியாவா? சரியாவா? எத்தனை மணிக்கு போவீங்க? இல்லவா எத்தனை மணிக்கு கோயிலுக்கு? சரி மாமான்னு சொல்லிட்டு சரி நடுவில் இருக்கிற டாடி அவர் இந்த தடவை புதுசாக பழனிக்கு பாதயாத்திரை போட்டு வந்துட்டார் டாடி. அவ்வளோ மக்களை திருச்செந்தூர் வந்துடுச்சு. நடந்து வா போவோம். அவ்வளோதான், அப்படியே நடந்து போகிற மாதிரி மக்களே. ஆட்டா போகணுன்றாங்க, இருந்தாலும் நாங்கள் நடந்தே போயிட்டோம். தெரியலையே. சரி வா போவோம். வெல்கம் டு மிஸ்டர் MBBS Vlogs. திருச்செந்தூர் வந்தாச்சு மக்களே. நடைபோதெல்லாம் நடந்து அப்படியே பொய்யா கிளம்ப வேண்டியதான் மக்களே. இதுதான் திருச்செந்தூரா பஸ் ஸ்டாண்டு. இந்தம்மா நடந்துருமா? ஏவா நடப்புமா எப்படி? நாங்களோட ரொம்ப தூரம் நினைச்ச மக்களே, சும்மா நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான், வாங்கி மாதிரி போக வேண்டியது. வந்தாச்சு, தான் என்ட்ரன்ஸ் மக்களே. நடக்க விட்டேன். ஆட்டோக்காரன் போயிருந்துக்காங்க, எனக்கு தெரியல. திருச்செந்தூர் மக்கள் விடுதலை செய்யும் பாதையை பஸ்ஸில் வந்தது மக்களே. 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் வர்றது. உட்காந்துட்டே எவ்வளோ நேரம் வருது? அப்பா காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கே. அப்படின்னா அம்மாவுக்குலாம் பிச்சு விட்டுருச்சு. நான் கூட ரொம்ப தூரம் நினச்சேன். ஒரு கிலோமீட்டர் வரும் மக்களே. இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற வழி மக்களே. நம்ம நேரத்துக்கு ஆட்டோ வர மாட்டேன், நிப்பாட்டுறாங்க. வரமாட்டான்ட்டு இல்லை, போயிட்டு தான் இருக்கான். எங்களுக்கு தெரியல ஆட்டோ. அது கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தனால தெரியல, சேக் ஆகிட்டே இருக்கு மக்களே. கொஞ்சம் கோவப்படாமல் பாருங்கள். அப்படியே சேக்காகிற மாதிரி இருந்துச்சு. என்ன போகுது, ஒரு ஆட்டோ போகுது வருங்க. ஆட்டோவில் ஏறி போகலாம், 10 ரூபா தான். ஏமா நடக்க விட்டு கூட்டிகிட்டேன். வாடா ராஜா ராஜா. அதே பாவம் பாடி ஆகிப்பீங்க. கடைசியில் 2 கிலோமீட்டர் நடந்தாமா போனேன். 2 கிலோமீட்டர்ல எங்கள் அம்மா முடிஞ்சப்பாங்க. முறிய சோதிப்பாருமா, மெண்டல் ஆக்கிடுவார். ஆமாம், 2 கிலோமீட்டர் நடக்க மாட்டியா? 90 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ நடந்துடலாம். நடந்துட்டு அம்மாட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கள் அம்மாலாம் கருது கட்டை தூக்கி வச்சு 50 கிலோ 100 கிலோ 70 கிலோன்னு இருக்கும். அதவே தூக்கிட்டு வரப்பில் நடந்து போவாங்க. இதெல்லாம் ஒரு வெயிட் அதுக்கு நடந்து போகிறது. நல்ல கூட்டம் போல. நெல் கட்டை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அந்த வரப்பில் நடந்து போவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு முருகன் இன்னைக்கு வாங்கடான்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. நல்லா தூக்கமா?
அதான் அந்த கால் வலி மாத்திரை எனக்குமே ஆயில்மெண்ட்டு எடுத்து வந்துட்டாங்க வீட்டில் இருந்து தேய்க்க நல்லா சரியாக இருக்கும். சரி அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். ம் மக்கள் கூட்டம் எல்லாம் போயிட்டாங்க மக்களே. இது வந்து பஸ்ஸில் வரப்போ அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது கூட்டம். இதே அங்கிட்டு ஆப்போசிட்டு அந்த லைனு தென்காசி இந்த லைனுக்கு வந்தாங்கன்னா அங்கிட்டு கூட்டம் மிச்சிட்டாங்க. அந்த ஓட்டு மாதிரி இருக்குது அந்த ஒரு பாதைன்னா சரியான கூட்டம். மாத்திரை போடக்கூடாது. கிட்னி போயிருமா, கிட்னி ஃபைல் ஆயிரும். சும்மா அதவே போட்டுக்கிறியோ மாத்திரை மக்களே, கையால் வலிக்கு மாத்திரை எப்போ பாரு டாக்டரை பார்த்து பருவ கிடையாது. போய் மெடிக்கலில் பார்க்க ஒரு 5 ரூபாய்க்கு கால் வலி மாத்திரை கையில் மாத்திரைன்னு போட்டால் அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் மறுபடியும் உனக்கு அதுக்கு செலவழிக்கணும். 5 ரூபாய்க்கு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக அப்புறம் செலவழிப்போம். அதான் சொல்லிட்டு வந்தேன். நடந்து வந்தாலும் தெரிய மாட்டேன், தெரியல, ஷேக் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் வச்சுக்காமல் பாருங்கள். தெரியல, ஷேக் அந்த ஆப்ஷனை இது பண்ண மாட்டேன். எல்லாம் நடந்து தான் போகிறோன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு நம்மள நடந்து போனால் கொஞ்சம் விவாதம் தெரியும்ல. உட்காந்துட்டே வந்து நடக்க நல்லா இருக்கு, ஃப்ரீயாக கொஞ்சம் அவனுக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு. என்னம்மா இந்த வந்துருக்காங்க ஒரு டீமு. இடிச்சிடாங்க பார்த்து வாங்க. பிரம்மனவே தூக்கி உங்கள் சாமியவே தூக்கி ஜெயிலில் போட்டுச்சு தெரியுமா? உங்கள் சாமி ஜெயிலில் போட்டுச்சு, அதான் கோவப்படுறாங்க. இன்னைலாம் நல்லா பாயத்தை நடந்து வந்துருப்பார் போலப்பா. உங்கள் பிரம்மனவே தூக்கி ஜெயிலில் போட்டுச்சான். இந்த பிரணவ மந்திரம்னு சொல்லி இருக்கான், பிரணவ மந்திரம்னு சொல்லி அந்த மந்திரம் தெரியலையா? தெரியலன்னே போட்டு ஜெயிலில் போட்டு அரெஸ்டாரு முருகன். இவரை ஆமாம், என்ன சிவன் மகன்ல அதாம்மா, என்ன இருந்தாலும் சிவன் மகனாச்சே. சிவன் மகன் தானே சின்ன ஆளு, அதனால பையன். கடை ஜூஸு வாட்ரு போடு போடு போடு. கடைகள் ஃபுல்லாக லாட்ஜு எல்லாமே இருக்கு. இந்த டயத்தில் அடித்தா தான் காசு லாட்ஜு.
அரோகரா 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 அரோகரா. இட்லி வடை அட்லி எரிய கடை இருக்கும் போல. அதான் காலையில் வரலன்னா நிற்க போய் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரக்குள்ளே தயாரிருக்கு. தான் மக்களே கோயில் செல்லும் தேடி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு மகளே நடந்து போகிறது. இது என்ன உள்ள உள்ள நீ நாளா காலையில் 10 மணி தானே சாமி? இது 10 மணிக்கு அடைச்சிடுவாங்களோ? ஆ இன்னைக்கு காலைல 3 மணி தான். அதுக்கெல்லாம் மேலே குடிச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு கால் 2 மணி நேரம் தூங்கினா முதல் கூட்டம் பிச்சு இருக்கு. நான் எடுக்கணும்புக்கே இருந்து மேலே இங்கெங்கே ஊதே அடிக்குது, வெயில் அடிக்குது. திருச்செந்தூர்லாம் வந்தீங்கன்னா மக்களே பெட்ஷீட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, சும்மா போட்டு தூங்குற மாதிரி. ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், கடையில் வாங்கி இது பண்ணோம். இல்லை அன்னதானம் போடுவாயம்மா. ஃப்ரீ ஆகிட்டு இல்லை நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாவா. நான் அன்னதானம் போகிறாங்க அப்புறம் மகளே, அதெல்லாம் அன்னதானம் அழகாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏய் டயாகி போமாம்மா, பாபா போதான் கோயில் எங்கே இருக்குன்னு பாட்டு வருவாங்க. சரி சாப்பிட்டு கூப்பிட்டு போயிடலாம் பார்த்தேன், மறந்துட்டேன். நான் காலையில் 3 மணி மாத்திரை வேற போடணும், மறந்துட்டேன். என்னம்மா சரி வாங்க பார்த்துட்டு அவருங்க வெளியில் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் இருக்காண்டு. மகளே உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் இது. வந்தாச்சு மக்களே, திருச்செந்தூர். இங்கே பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இங்கே நல்ல கூட்டம் கிட்ட
அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் உங்களை என்புடன் வரவேற்கிறது. முருகா அரோகரா 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 அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. பார்த்துட்டேன் இந்த இருக்கார்ல. இங்கிட்டு வாமா, இங்கிட்டு வாமாண்டே. பார்த்தாச்சு. முருகனை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சாப்பாடு அடுத்து நெக்ஸ்ட்டு. அழகாக முட்டை போட்டு அழகாக எல்லாம். இங்கிட்டு நல்ல கூட்டம் மக்களே. ஆனால் இனிமேல் இல்லை, கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா கூட்டத்தை ஜே 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 ஜேனுக்கு இருக்கு. பா முருகனோட அருள் என்னைக்கு எல்லாருக்கும் இருக்கணும் மக்களே. நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ தான் ரெடி பண்ணோம்னாங்க, எல்லாம் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே. அருமையாக இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வேலுண்டு விலை இல்லை. பாருங்க மக்கள், அங்கனாங்க தூங்கி கிடக்காங்க பாருங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போகிறதுக்கு அங்கனாங்க ஆள்ட்டு மக்கள். நான் கூட 13/1/2026 14ஆம் தேதி ரோட்டில் பார்க்குற மாதிரி பொங்கலுக்கு. ஆமாம், பொங்கலுக்கு 13ஆம் தேதி வந்தால் 14ஆம் தேதி சாமியை கும்பிட்டு அப்படி 15ஆம் தேதி அடுத்தனா பொங்கல் கும்பிட்ற மாதிரி அந்த தேதியில் வந்தது. இது கூட்டத்தை பார்த்தீங்களா? சில மக்களே அவன் ஒரு பொங்கல் சாப்பிட்டுருக்கோம். பொங்கல் ஒரு சாப்பாடு இல்லைன்னு இருந்தோம். கடைசியில் சாப்பாடு கிடச்சிருச்சு. மணி கரெக்டாக 10:30 ஆச்சு மக்களே. கூட்டம் அது வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அந்த இன்னொரு பாதை சொன்னேன்ல மக்களே, நல்ல கூட்டங்கள் நல்லா போயிட்டுருக்கு. காலையில் 3 மணிக்கு நட திறந்துருவாங்க. நட திறந்தாங்கன்னா 3 மணிக்கு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கு சாமியை கும்பிட்டு. அவன் பக்கத்தில் வந்துட்டேன் மக்களே. உட்காந்து கடல் எதுன்னு கேட்டாங்க. அந்த பேர் மாதாமல் கடல். எல்லாம் மக்கள் ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஃபுல்லாக அங்கிட்டலாம் கடல். அது ஒரு இயற்கையான கூட்டங்கள் பார்த்தாலே ஜே ஜே ஜேன்னு தூக்கம் வருமா வராதா? வராது. எப்படி வரும்? இப்படி மக்களை பார்த்துட்டு இருந்தால் எப்படி மக்களை தூக்கம் வரும்? அம்மூட்டு கூட்டம் நிரம்பி வளைஞ்சிக்கிருக்கு. அவ்வளோதான், அப்படி தூக்கத்தாண்டா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக தூக்கம்தான் எல்லாம். நாங்களும் ஒரு சைடாக தூங்கிட்டோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கடல். ஹெட்செட் எல்லாம் தனியாக வாங்கியாச்சு மக்களே. அப்புறம் வாங்கிட்டு நானும் அப்படியே ஆள்கிட்ட போட்டேன், தூக்கத்தை போட்டாச்சு. அங்கே உட்காந்துருக்கோம்ல, அங்கனே ஆள்கிட்ட போட்டோம். தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டேன். ஏமா தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டேன். அங்கிட்டு ஒரு ஆத்தா துண்டை போட்டுருக்கு. கூதை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே. அப்புறம் கடல் பக்கத்தில் வந்துடுச்சுல, கூதை பிச்சிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ஓரமாக ஆள்கிட்ட போட்டு படுத்துருச்சு. அப்படியே நான் லைட்டாக தூக்கத்தை போட்டு வந்தேன்னா மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கணுமா? பழம் இருந்துச்சு, பழத்தை கொடுத்து வந்து நின்றுக்கிட்டே இருந்தாப்புல. வாடாண்டுக்கிட்டு டைவர்ட் பண்ணி கூட்டம் கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு இருந்தார்.
வாடான்ட்டு கூப்பிட்டு வந்து இங்கே வெளியில் அதிகம் பா அதே கூட்டத்துக்குள்ளே போனால வாழைப்பழம் கொடுத்துங்க டைவர்ட் பண்ணி அவரை அனுப்பிவிட்டாச்சு. ஆமாம் பா எடுத்துட்டேன். ஓடு. என்னடா கூட்டம்னு பார்த்தா போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. என்னடா கூட்டம்னு பார்த்தா என்ன சொல்கிறது, இந்த ஜாதியரையன பாட்டு போட்டுக்கிட்டு ஆடிட்டு வந்துருப்பாங்கள, அவங்க ஜாதி இதை போட்டு இங்கே கோயிலுக்குள்ளே வரைக்கும் வந்துருப்பாங்கள. அதனால் அப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வார்னிங் பண்ணி அனுப்பிவிட்டாங்க மக்களே. கோயிலுக்கு வந்துட்டு நம்ம சாமி பாட்டை மட்டும் கேட்டு வந்துடணும்ல. ஜாதியரையான பாட்டுகள் போடு, அது அவங்கவுங்க ஊரில் போடுங்க கேளுங்க. இல்லை நம்ம திருவிழாவில் அந்த டைமில் கேட்கலாம். கோயில் வரும்போது எல்லோரும் இருப்பாங்க, வருதுங்க ஜாதியை வருதோ பற்றி போடக்கூடாதுல்ல. அதனால் வார்னிங் எதை சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க மக்களே. நான் இன்னும் இதமாக நினச்சிட்டு இருந்தேன். அரோகரா அரோகரா அரோகரா. அதேமாதிரி 2 மணிக்கு கூட உருண்டு போய்தான் இருக்காங்க மக்களே. நல்ல மண்டபம்லாம் கட்டி அழகாக வச்சுருக்காங்க மக்களே. நல்லா சூப்பராக இருந்துச்சு. உருண்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே அது. நல்லா மக்களே, மணி ஆயிடுச்சு, 2 மணி 2:30 ஆயிடுச்சு. கோயிலை போடுவோம். அதுக்கு முன்னாடி வரும்போது மக்களே கீழே விழுக தெரிஞ்சேன். அது பள்ளத்து தெரியாமல் அது தெரியாமல் உள்ள ஒரு டப்புன்னு கால் பள்ளமாக இருந்திருக்கும் போல் விழுக தெரிஞ்சேன். அவ்வளோ மக்களே, கடல் அவ்வளோ மக்கள்லாம் நேரம் குளிச்சிட்ருக்காங்க. 2-3 மணிக்கெலாம் அவர் ஏறி தவிக்கிருக்காரு. ஆற்று ஏறி தப்புனேன்ட்டு நம்மளும் ஏறி அழகாமல் குளிச்சுட்டு அவ்வளோதான் எப்படி வந்துருக்காரு மக்களே. அடாடா அரோகரா அரோகரா. இன்னைக்கு முருகனை வந்து குளிக்கணும்னு இருந்திருக்கு மக்களே. இதெல்லாம் கோடி ஒன்றையும் கிடைக்குமா? கிடைக்கணும். தெரியுமா என்ன பண்ணிடுறாங்க, துணியை இங்கே போட்டதுனால அந்த துணி வந்து கொஞ்சம் கச்சட்டாகவே இருக்குது. துணி அதிலே கழட்டி போட்டுறாங்க. அது எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. கழட்டி போட தேவையில்லை, அது ஒன்று தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பாதை அங்கனே இருந்திருக்கு மக்கள். நாங்கள் தான் எங்களை தவி ஏறிக்கிட்டு போய்க்கு வந்திருக்கோம். தடுப்பு வேலை செல்லக்கூடாதுன்னு போட்டு பாதையை ரெடி பண்ணிக்கிடுவோம். பாதை அங்கே இருக்கு மக்களே, பக்கத்தில் எங்களுக்கு தெரியல. சரியான கூத மக்களே. நாங்கள் பாறைகிட்ட குளிச்சுட்டேன், பாறையில் அட்டி. அப்புறம் பார்த்தா பாதை இருந்துச்சு, சரி ரைட்டுன்னு குளிச்சாச்சு. அப்படிக்குள்ளே போயிட்டு வேறு எப்படி வந்துரு இதில் வேற மாட்டியா? அருமையாக இருக்கு. கோயில் அருமையாக தெரியுது. கடல்ல குளிப்போமா? அவ்வளோ மக்கள், நாளைக்கு நேரம் வந்தாச்சு. உள்ளே குளிச்சுட்டு நாளைக்கு நேரக்குள்ளே கிளம்பிட்டான்.
இதான் நாளைக்கிணறு மக்களே. அப்படியே குளிச்சுட்டு மேலே வந்தீங்கன்னா நாளைக்கிணறு. அது கடலில் குளிக்கணும், அதுக்கப்புறம் இங்கே நாளைக்கிணறு. கடலில் குளிச்சாச்சு மக்களே. குளிச்சுட்டு நேராக நாளைக்கிணறு உள்ளே போயிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுருங்க பாருங்கள் மக்களே. அதான் மக்கள் நாளைக்கிணறு செல்லும் வழி. போட்டு அத்தையெல்லாம் இதுதான் அந்த பாதை, நாளைக்கிணறு பாதை. நாளைக்கிணர் குளிக்கின்றார்கள் பாருங்கள். இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கு வருவாங்களே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். கடல் பக்கத்துலேயே தண்ணி, உப்பு கறிக்காத தண்ணி. நல்லாயிருக்கும் போட்டோ இருக்கு. நாளைக்கிணறு குளிக்கப் போகின்றோம். கடலில் குளித்து விட்டாச்சு. எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க வெளியில். போறியா? கையை கொடுத்துட்டு போடா, செல்லு உள்ள போயிடா. சொல்லலாம் இருக்கட்டும். இந்த பையன் அதையும் கொடு, தண்ணி ஊற்றி மண்டையில் பார்த்துக்குறோம். அது சொன்னாலும் கேட்க மாட்டேன். வாட்டர் ப்ரூஃப் தன்னாலே விட்டா நடையா மட்டும் கேட்க மாட்டேங்குது. கத்திக்கிருக்கு பாருங்க. அப்போ நம்ம குளிக்கிறத வீடியோ எடுக்கலாம் அவர்களே. அப்புறம் எப்படி வீடியோவில் போடுறது? அப்போ என்ன ஆயிடுச்சு, வீடியோ எடுக்கிறப்ப தம்பி வீடியோவில் எடுத்தால் செல்ல பிடிக்கிறோம் டாப்பில் பாருங்கள். வீடியோ பாருங்க, காமிக்கிறாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறப்ப செல்லு ஃப்ளாஷ் அடிச்சிடுச்சு. இவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம வீடியோவில் எடுத்தால் செல்ல பிடிக்கிறோம் அப்படின்ட்டாப்புலாம். தானே தானே வேணேன்ட்டு ஒரு தலைவன் எடுத்திருந்தாப்புல. என்ன எடுங்க அப்படின்னு எடுத்தாப்புல. அவ்வளோதான், குளிச்சாச்சு. வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு டாப்பில். அரோகரா 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 வெளிச்சம்பல் முருகனுக்கு. அருமையான குளியல் மக்களே. எப்படி சூப்பர் குளியல். அருமையாக நாளைக்கு நாள் குளிச்சாச்சு மக்களே. அடா 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 அடா. செல்லு வாட்டர் ப்ரூஃப்னு தெரியாமல் செல்லை ஊற்றிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா அடுத்து எங்கள் அம்மா குளிக்க கிளம்பிட்டாங்க. கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். கூட்டம் அலை மோதாத கூட்டம்.
அடுத்த அவ்வளோதான் அம்மா குளிக்கிறாங்க. ஊற்று 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 அரோகரா. வேண்டாம் வேண்டாம். நல்லா குளியல அம்மா குளிச்சிட்டாங்க. அடுத்து வெளியே வந்தானே சாமி பொட்டு வீட்டில் வச்சு அம்மாவுக்கு வேற மைத்தி எல்லாம் எடுக்கணுமா? வரோம் அப்படியே அழகாக பொட்டு வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டோம், நாளைக்கு இது தூண்டிகை விநாயகர் கோயில் போக மாட்டோம் மக்களே. அடுத்து அவ்வளோதான் மக்களே, காலையில் ஆயிடுச்சு. அவ்வளோ கோயில் உள்ளே போயிட்டு வந்தாச்சு மக்களே. இது வெளியில் வந்தது, கோயில் உள்ளே போயிட்டு 4 மணிக்கு போனோம், 8 மணிக்கு தான் மக்களே வெளியே வந்தோம். இது வெளியில் இப்போ தான் வந்தேன், சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. நல்ல தரிசனம். அரோகரா அரோகரா. இப்படி உருண்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் மக்களே கடல். முருகன் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டு வெளியே வந்து அழகாக ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகாக கடலின் சீற்றங்கள் சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த பறவைகள்லாம் அழகாக பறந்துட்டு இருக்காங்க. கொக்கு பறவை எல்லாம் ஒரு கப்பல் வரப்போகுது, அழகாக இருக்காருங்க. அடா 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 அடா. எல்லாம் காண கிடைக்காத காட்சி மக்களே. அருமை அருமை அருமை. நல்ல வேண்டுதல் நல்ல ஒன்றா இருக்கணும் மக்கள் எல்லாருக்கும். இது ஃப்ரீ தரிசனம் மக்கள். இதெல்லாம் போனீங்கன்னா என்னைக்கு போவேன்னு தெரியாது. நாங்கள் போனோம் 100 ரூபா டிக்கெட்டு மக்களே. அதுலேயே கூட்டங்கள் கூட. 4 மணிக்கு போய் எங்களுக்கே 8 மணி ஆகிப்போச்சு. 8, 8:30 ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீ தரிசனத்தெலாம் போகிறவங்களாம் விட்றாங்களான்னு தெரியல. முருகனை எப்போ பார்க்க வேண்டுமோ எப்பவும் சென்று கொண்டுலாம். யாசம் கேட்டு யாசம் கேட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். பச்சைக்கேடு உள்ளே வயலுக்குள்ளே அவங்களாம் தூண்டி அதெல்லாம் எவ்வளோ பெரியது தெரியுமா? வேல் வருது மக்களே. வேல் 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 முருகா வேல் வேல் வேல். அளவு ஊற்றி வராங்க பாருங்க வேல். அடாடாடா. தலைவா இதான் மகளை 100 ரூபா டிக்கெட்டு போகிற வழி இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. இதில் போயே நாங்கள் 8:30 தான் வந்தோம்.
ப்ரீ தரிசனத்தெல்லாம் போனாங்க. மக்களே அழகா இதான் மக்களே 100 ரூபா டிக்கெட் இதுதான் போனோம் நாங்கள். நம்ம அங்கே ஃப்ரீயாக போகிறது அந்த இருக்கு பாரு, ஃப்ரீயாக இருக்குது. அரோகரா அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு கடம்பனுக்கு அரோகரா. அருமையாக இருந்துச்சு மக்களே தரிசனம். அதை எடுத்துட்டேன். வா அழகாக ஆகிறான். இது ஒரு விநாயகர் கோயில் மக்களே. அங்கே அதான் பாத்ரூம் லிஸ்ட்டும் எல்லாமே போகிறதுக்கு ஃப்ரீ. அந்த லைனோட பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது, நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. வெயில் வருது பாருங்க, வெயில் வராங்க ஒரு அரோகரா அரோகரா. உள்ள மொபைல்லாம் அலோடு கிடையாது மக்களே. எடுத்துலாம் நோண்டிடாதீங்க, செல்ல அங்கனே தூக்கிடுவாங்க. எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்க மக்களே. கூட்டத்தை பாருங்கள், அருமையான கூட்டமாக இருக்கு பாருங்க மக்களே. எவ்வளோ கூட்டம், அழகலாடாடா அரோகரா. இங்கே மேலே இருக்க வேலு அழகாக இருக்கார் பாருங்க. அடாடாடா அரோகரா அரோகரா. எத்தனை கை அழகடா. 3 மூத்தார் இருக்கார் பாரு. 1 2 3 4 5 6 7 கை. இதான் மக்களை என்ட்ரன்ஸு. என்று மனசில் இருப்பார். அவ்வளோ மக்களை ஒரு ஹோட்டலில் பார்த்து நல்லா சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு கிளம்ப முடியுது மக்களே. பஞ்சாமுறை அதெல்லாம் வாங்கியாச்சு மக்களே. வாங்கிட்டு அப்படியே பையா கிளம்புவோம். அவ்வளோ மக்களே, மாலையெல்லாம் வாங்கினே விநாயகர் வெளியே கழட்டியாச்சு. கழட்டி பஸ்ஸில் ஏறியாச்சு மக்களே. பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு மக்களே. அடுத்து பொங்கல் வந்ததில்ல, பொங்கல் தேதி வந்துடுது 13ஆம் தேதி. 13/1/2026. அடுத்து 14ஆம் தேதி நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு அடுத்துனா பொங்கல் 15ஆம் தேதி. நாங்கள் இப்போ இருக்கிறது 14ஆம் தேதி. 14/1. பஸ்லேயும் பாருங்கள் வெயில் தான். அரோகரா.
நம்ம பட்டணம். இது எங்கள் அம்மா நெல் நடுறவங்க நினச்சிட்டாங்க மக்களே. இதுமாதிரி நெல் இல்லை மாதிரி தான் உப்பு உப்பு இப்படி தான் போடுவாங்கண்ணே. நானே நீ தான் பார்க்குறேன். ஆனால் பார்த்த நெல்லுக்கு இது பண்ணி உழுது ஓட்டு இது வச்சுருக்க மாதிரி தொழுது ஓட்டு வச்ச மாதிரி இருக்குது. இது ஒரு நாளைக்கு போன மக்களே கடலுக்கு. உப்பு எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு. காற்றாலைகள் அதிகமாக இருக்கின்றது மக்களை. காற்றாலைகள் அழகாக அதிகமாக சுற்றிக்கிட்டு வருங்க. எவ்வளவு ஆனால் காற்று கம்மியாக தான் அடிக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. ரெக்கை போய்கிட்டு வந்து தாருங்க வருங்க. வேலை பார்த்துட்டு இருக்காங்க போகிறேன். நல்லா தூங்கிட்ட மக்களே. தூங்கி எழுந்திரிச்சா மதுரை வந்துருச்சு மக்களே. வாங்கி ஐயா கூப்பிடுவோமா? அவர் சாதாரண ஆள் இல்ல, அப்படி அழைச்சவங்க வரமாட்டாரு. அவ்வளவு ஒரு மோசமான. அவ்வளோதான் மக்களே, பைக் எடுத்தாச்சு.
மாட்டுத்தாவணி வந்தாச்சு. அவ்வளோ மக்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விலாக்ஸ் மிஸ்டர் MBBS விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிற மக்களே. நன்றி மக்களே.